இது ஒடுக்கப்பட்ட சமுதாயம் என்றா அக்காவின் கணவருடன் தரிசி கள்ள தொடர்பு என்று சொல்லி பெருசா எவ்வளவு தூரம் பெருசாக்கணுமோ அவ்வளவு தூரம் ஊதி பெருசாக்கி போடுவாங்க. ஏன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயம் தானே. வெள்ளாளன் என்று சொன்னா போட்டிருக்க மாட்டாங்க, கதைக்க மாட்டாங்க. அன்று போய் நாங்கள் இவரை கேட்க போனது எங்கள் 4 பெண்களையும் எங்களுடைய போட்டோக்களை பதிவிட்டு கீழ்த்தரமான கேவலமாக வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இல்லாம, அதுவும் 8 வருஷத்துக்கு பிறகு ஒரு மகள் பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு அவர் அந்த பிள்ளையை கேவலப்படுத்துறதால நான் இப்ப சரியான ஒரு மன உளைச்சல்ல இருக்கிறேன். உமாச்சந்திர பிரகாஷ் பெண்களுக்காக குரல் கொடுக்கின்றவர். இதுவரைக்கும் என்னை அவர் ஒரு டெலிபோன் ஒரு தொலைபேசி மூலம் கூட என்னை அழைக்கவில்லை. கொஞ்சம் பேர் ஜேந்திரனை வச்சு வயிறு வளர்க்கிறார். கொண்டாட்டங்கள் அனைத்துக்கும் அருண் வருவார், வெற்றிவேல் ஜெயந்திரன் போவார். ஒன்றாத்தான் இருந்த நாங்கள் எல்லாரும். இவரா உடைச்சாரு, இவர் ஆக்களை வச்சு உடைச்சவர், இவற்றை அடியாட்களை வச்சாரு, என்ன உடைச்சாரோ தெரியாது. வெளியில் நாங்கள் எல்லாரும் பாக்கல இல்லாம உடைஞ்சிரும். இதே வார்த்தையை நீங்க எத்தனையோ வருடமா என்ன கேக்குறீங்க? இதே வார்த்தையை நான் உங்களோட அம்மா உங்களை பறையனுக்கா பெத்தன்னு கேட்டால் நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஓடி போத்தில் எடுத்து எனக்கு தலையில அடிக்க வரைக்குள்ள நான் நிமிந்த இடத்த இந்த நெத்தியில் அடிபட்டு போத்தில் உடைஞ்சு இன்றைய இந்த நேர்காணலில் எங்களோடு இணைந்திருப்பவர் தர்ஷினி ஜேந்திரன். அண்மையில் மிக முக்கியமாக பேசப்பட்ட ஜேந்திரன் வெற்றிவேலு அவர்களுடைய துணைவியார் இவர். அண்மையில் நடந்த சம்பவங்கள் பற்றிய ஒரு நேர்காணலை இதில் மேற்கொள்ள இருக்கின்றோம். வெற்றிவேலு ஜேந்திரன் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட இணைப்பாளர், பிரான்சில் உள்ள லாகுர்னே சிவன் கோவில் ஆலயத்தின் உரிமையாளர் மற்றும் யாழ் நல்லூரில் உள்ள லக்ஸ் விடுதியின் உரிமையாளரும் கூட. அண்மைய சம்பவங்கள், அண்மை காலமாக ஜேந்திரன் பற்றின பல்வேறு பதிவுகளை தேசம் திரை வெளியிட்டு இருந்தது. அதன் ஒரு கட்டமாக சில நாட்களுக்கு முன்னர் ஜேந்திரன் மீது சில பெண்கள் இணைந்து தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர். அதில் சம்பந்தப்பட்டவர்களில் தர்ஷினியும் முக்கியமானவர், அதாவது ஜேந்திரனுடைய துணைவியாரும் முக்கியமானவர். இது சம்பந்தமாக அவருடன் பேச இருக்கின்றோம். வணக்கம் தர்ஷினி. வணக்கம். வணக்கம். என்னென்றால் தர்ஷினி, நீங்கள் ஜேந்திரனுடைய துணைவியாராக இருக்கின்றீர்கள். அப்படி இருந்தும் அவரோட 10 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எதற்காக அன்றைய தினம் நீங்கள் அவர் மீது ஒரு தாக்குதலை நடத்தினீர்கள்? அதுக்கு என்ன காரணம்? அவர் இப்ப கொஞ்சம் அண்மை காலமாக என்னுடைய பதிவு மட்டுமல்ல, எனது சகோதரர்கள், என்னுடைய சகோதரனுடைய 2 சகோதரன் எனக்கு இருக்கினாம், அவர்களுடைய மனைவி இருவரையும் அவர் தன்னுடைய சொந்த பேஸ்புக்கில் பதிவேற்றம் செய்திருந்தார் தவறான பதிவுகள். என்னை மட்டுமில்லை, எனது அக்காவின் கணவர், எனது 2 தம்பியின் மனைவிகள், இவ்வளவு பேரையும் இனி கீழ்த்தரமான கேவலமான பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு வந்திருந்தவர். எனது உறவினர்களும் எனது சகோதரர்களும் எனக்காக அவரை இதுவரை காலமும் அவருடைய பதிவுகளையோ அவருடைய வார்த்தைகளையோ பெரிதாக நினைக்கவில்லை. ஏனென்றால் நான் அவருடன் 2014 ஆண்டு 11ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அவருடன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது எனக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறார். அதனால இவரை எந்த ஒரு இதிலையும் இவரை பெரிதாக நினைக்கவில்லை. அன்று போய் நாங்கள் இவரை கேட்க போனது எங்கள் 4 பெண்களையும் எங்களுடைய போட்டோக்களை பதிவிட்டு இவர்கள் விபச்சார பெண்கள், இவர்களுடைய ஆதாரங்கள் வீடியோவாக தன்னிடம் இருக்கின்றது, தேவைப்படும் போது அதை தான் வெளியிடுவேன் என்று சொல்லி பதிவேற்றம் செய்திருந்ததால என்னுடைய சகோதரியும் எனது 2 தம்பியின் மனைவியும் நானும் சேர்ந்து கேட்க போன இடத்தில் அந்த தகராறு நடந்தது. இப்ப 10 ஆண்டுகள் நீங்கள் அவரோடு வாழ்ந்திருக்கிறீர்கள். அந்த வாழ்க்கை எப்படி அமைந்தது? என்னென்று அது இவ்வளவு மோசமான நிலைக்கு வந்தது? அவர் தொடர்ச்சியாகவே உங்களை துன்புறுத்தி இருக்கிறாரா? ஆரம்பத்தில் நல்லதா போய் கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனைகள் போகும், சந்தோஷமாக இருந்த நாங்கள், எந்த ஒரு இதுவும் இல்லை. கொஞ்சம் அண்மை காலமாக சில வருடங்களாக அவர் ஏதாவது சின்ன பிரச்சனைக்கும் நீ சாதியில பெருசா, படிப்பில பெருசா,
அழகில பெருசா, இதே வார்த்தைய சொல்லி 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 கேட்பார். இதே வந்து என்னுடைய தம்பி ஒரு ஆள் அவருடைய ஹோட்டல் வேலை செய்த காலத்துல அவர் ஏதாவது தவறுகள் செய்தால் இதே வார்த்தையை சொல்லி என்னிடம் கேட்பார். உன்னுடைய அம்மாவை கேள், உன்னுடைய தம்பியை கேள், யார் கெட்ட வார்த்தைகள்ல கேட்பாரு என்னோட சண்டை பிடிக்கிறதுக்காண்டி. அப்படித்தான் இடையில போய்கொண்டிருந்தது. அவர் உங்களோட வாழ ஆரம்பித்த காலகட்டத்துல அவருக்கு நீங்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவள் என்று தெரியாதா? அல்லது நீங்கள் உங்களோட சமூகத்தை சொல்ல முடிந்தால் இதுல நல்லவன் நினைக்கிறேன், முடியுமா உங்களுக்கு? நாங்கள் நல்லவர் சாதி என்று அவருக்கு கண்டிப்பா தெரியும். நான் அதை மறைக்கிறதுக்கு நான் அதை இது பண்ணல, மறைக்கவும் மேலாது. இவ்வளவு தெரிந்து கொண்டும் அவர் இந்த நிலைமைக்கு போனது நீங்களே அவரோட சேர்ந்து வாழணும் என்று நீங்கள் நினைத்திருந்தீங்கள். இந்த 10 ஆண்டுகள்ல இவ்வளவு துன்பத்தையும் தாங்கி கொண்டு நீங்களே சேர்ந்து வாழணும் என்று நினைத்தீர்கள். ஒரு காலகட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது பிறகு அது திருந்தி நல்லபடியா குடும்பமா வாழுவோம் என்றுதான் நான் இவ்வளவு காலம் அவரோட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த நான். இடையில இப்ப 4 மாதங்களாக அவருக்கு வேற ஒரு தொடர்பு ஒன்று வந்துட்டுது. அதாலதான் இவ்வளவு தூரம் பிரிவு ஏற்பட்டிருக்கு எங்கள் 2 பேருக்கும். அத பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லலாமா? அதார் அந்த 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 குறிப்பிட்ட பெண், அவருடைய பேரை நீங்க சொல்ல தேவையில்லை. அவரு அந்த பெண்ணுக்கு வந்து 22 வயசு. அவர் என்னுடைய வீட்டுக்கு கடந்த வருடம் 8ஆம் மாசம் 8ஆம் தேதி என்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தவர். அவருக்கு அந்த பெறாமகள், அவருடைய ஒண்டவிட்ட சகோதரனின் மூத்த மகள். அந்த பெண்ணை கூட்டிய எனக்கு ஒரு வீட்டுல வேலை செய்கிற எனக்கு குழந்தை பிறந்த காலத்தில் என்னோட உதவிக்கு ஒரு அக்கா ஒரு ஆள் வேலை செய்து கொண்டிருந்தவா. அவ சண்டை பெண் சூழ்நிலையில் அவைகளுடைய வீட்டு பிரச்சனையால வேலையை விட்டு விலகி இருந்த காரணத்தால இந்த பெண் வந்து இவருடைய மகள் முறையான பெண் வந்து அவருடைய அம்மாவுடன் காதல் பிரச்சனையால சண்டை பிடித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தான் போய் கதைத்துக்கிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு வாரன் என்று சொல்லி போயிட்டு அந்த மகளை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தவர். வந்த இடத்துல நான் சொன்னேன், ஒரு பெண் பிள்ளையை இந்த வீட்டில் கொண்டு வந்து அமர்த்த வேணாம் என்று. அப்ப அவர் சொன்னார், இல்லை, ஒரு கிழமைக்கு இங்க இருக்கட்டும், நான் அதுக்கு பிறகு அவையோட அம்மாவோட கதைச்சு போட்டு திருப்பி கொண்டு போய் அவையுடைய அம்மாவின் வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பதாக கூறியிருந்தார். இவர் அழைத்து கொண்டு வந்த இந்த பெண் வந்து இது முதல் தடவை இல்லைன்னு நினைக்கிறேன். அவருக்கு வேறு பெண்களோடும் பல உறவுகள் இருந்திருக்கல்ல? வீட்டில் கொண்டு வந்து தொடர்பு வைத்திருக்கவில்லை. இதுதான் முதல் தடவை வீட்டுக்கு கொண்டு வந்து இப்படியான வெளியில அவருக்கு சில தொடர்புகள், வெளியில அவருக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாம இருக்கும். இப்ப அவருடைய சில வீடியோ பதிவுகளை கூட நாங்கள் போட்டிருந்த, அவருடைய ஒளிப்பதிவுகள் சிலதுல எனக்கு பொண்டாட்டிகள வப்பாடுத்தி அவள் எனக்கு பொண்டாட்டி அல்ல, தாலியும் கட்ட இல்லை, நான் டிவோர்ஸும் நடக்க இல்லை, அவளுக்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணல. அது ஒரு சின்ன வீட்டு பிறந்த பிள்ளை தானே. கச்சேரி ஈஸ்ட்லேண்ட்ல வீட்டுல இருக்கேக்கல நீ போன்ல காய்ச்சி கொண்டு வருவாங்க, அந்த அம்பட்டனோடையும் சசி அண்ணாவோடையும் காய்ச்சி கொண்டு வருவ. நீ எல்லாம் ஒரு உத்தமா போகுனா உன்ன மாதிரி பேச நான் கண்டதே இல்லை. நீ ஒரு நல்ல முடிவு சொல்லு, என்ன விட்டு திளஞ்சிடன்னு சொல்லு, அனுப்ப மாட்டேன், இல்லாட்டிக்கு அவ்வளவு அனுப்புவேன். நான் கண்ணடிச்சால் பொம்பளை எனக்கு பின்னாலே வரும். நான் உத்தமனே இல்லை. ஆனா நீங்கள் உத்தமியே இல்லை இல்லை இல்லை. நீ தற்கொலை செய்ய போறியோ, தற்கொலை செய்யலையோ, இல்ல குழந்தையோட பண்ண போறியோ, பண்ண இல்லையோ, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. என்ன உலகம் பூரா வித்த இந்த தேவடியால் எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா எந்த காரம் கேட்கிறிய, உண்ட காரா, உண்ட ஓத்த விட்டு காசா? நீ ஒரு நகையோட வந்த நீயா? காதல போட்டு தோட அரக்காப்பவன் அதோட வந்து போட்டு நீ அவளுக்கு வண்டி கொடுக்க, அவளுக்கு எந்த காசுல நான் எவ்வளவுக்கும் வண்டி கொடுப்பேன். அதுல அவர் உங்களை வந்து மனைவி என்ற ஸ்தானத்துல வைத்து அல்லாமல் அவர் உங்களை பச்சையாக சொல்வதானால் வைப்பாட்டி என்று குறிப்பிட்டுத்தான் உங்களை ஏசி இருக்கிறார். உங்களுடைய இந்த திருமண உறவுன்ற பின்னணி என்ன? இவர் உங்களோட தொடர்பு கொள்ளுகின்ற போது அவர் அந்த முதல் திருமணத்தின் விவாகரத்துக்கு வந்துட்டார், அப்படியா? வந்ததுக்கு பிறகுதான் ஒரு வருடத்தில் என்னை திருமணம் முடிப்பதாக கூறி என்னை கொக்குவில் வீடு வாங்கி என்னை கொக்குவில் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தவர். அதாவது நீங்கள் அந்த கொக்குவில் வீடுன்றது நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து
10 வருடங்களாக இப்ப இறுதி பிரச்சனை இவரோட நடக்கும் மட்டும் அதே வீட்டுலதான் 2 பேரும் வாழ்ந்து வந்த நாங்கள். உங்களை இந்த எல்லாருக்கும் தெரியும். திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தது ஆர்? நீங்கள் 2 பேரும் இவர் என்ன விரும்பினது உண்மை. அதுக்கு பிறகு அவருடைய பக்கத்துல இருந்து வந்து உங்களை பெண் கேட்டு அப்படியெல்லாம் திருமணம் நடந்ததா? திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய அம்மா வந்திருந்தவ அவருடைய ஹோட்டலுக்கு. அவ ஆஹா. வந்து ஒவ்வொரு நல்லூர் திருவிழாக்கும் சமூகம் அளிப்பா கண்டிப்பா. அதே அவருக்கு டைம்ல எங்க இருக்கின்றார்? ஜெயந்திரனுடைய தாயார், அதாவது உங்களுடைய மாமியார் இப்போது எங்க இருக்கின்றார்? அவ கனடாவில இருக்கிறா. அப்ப இவர் எனக்கு சொன்னவர், என்னுடைய அம்மா உன்னை சந்திப்பதாக கூறுகிறார், தன்னுடைய அம்மாவை வந்து சந்திக்க சொல்லி. அப்ப நான் மறக்கவில்லை, நான் ஓம் என்று சொல்லி அவட அம்மாவை சந்திச்சேன் நான். அப்ப அவையோட அம்மாவும் கூறினா, அவனுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கின்றது, 2 குழந்தைகள் இருக்கின்றது, அவன் பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தனியாக இருக்கிறார். உங்களுக்கு ஜெயேந்திரனை விருப்பம் என்றால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், எனக்கு சம்மதம் என்று சொன்னான். அப்ப குடும்ப உறுப்பினர்களோட சம்மதத்தோட தான் நீங்கள் இணைந்து வாழ ஆரம்பித்திருக்கீங்க. நான் திருமணம் முடித்து 4 மாதங்களில் அவருடைய அம்மா திரும்ப நான் வாழுகின்ற கொக்குவில் வீட்டுக்கு எங்களுடன் சேர்ந்து 3 மாத காலம் இருந்தவா. ஜெயேந்திரனோடையும் என்னோடையும் அவருடைய அம்மா கனடாவில் இருந்து வந்து 3 மாத காலம் வசித்து வந்தவா. அப்ப அதுக்கு பிறகு நீங்கள் அவருடைய தந்தையாருடைய இறுதி கலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் அவர்களுடைய குடும்ப உறுப்பினராகவும் மாறிடுறீங்க. நான் திருமணம் ஆகிறதுக்கு முதலே அவருடைய தந்தை இறந்து விட்டார். அதுக்கு நான் கலந்து கொண்டேன். என்னுடைய சகோதரன், 2 சகோதரன், என்னுடைய மாமா, நான் அனைவரும் கலந்து கொண்டோம். நாங்கள் இப்ப உங்களுக்கு நடந்த இந்த ஒரு வகையில ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது. அந்த அநீதிக்கு நீங்கள் சட்ட உதவியை நாடாமல் நீங்கள் எதற்காக நேரடியாக நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டீர்கள்? இது வந்து இப்ப இது எப்படி இந்த கேள்வி அமையுதுண்டா, யாழ் ஊடகங்கள் எல்லாமே பெரும்பாலும் வெள்ளாள ஆதிக்கத்துல ஆண் ஆதிக்கத்துல உள்ள ஊடகங்கள் தான். அப்ப அவர்கள் வந்து இது தவறு, உங்கள் மீது தான் தவறு என்ற வகையில தான் இந்த செய்திகள் எல்லாம் பிரசுரிக்கப்பட்டிருக்குது. இப்ப நீங்கள் ஏன் குற்றத்தை வந்து சட்ட ரீதியா அணுகாமல் எதற்காக நீங்கள் கையில் எடுத்தீர்கள்? நாங்கள் வந்து அவருடன் முரண்படுவதற்காக அங்கு செல்லவில்லை. கண்டிப்பா நாங்கள் பெண்களாக போய் இப்படி ஏன் இந்த பதிவேற்றங்களை செய்கிறார் என்றதை கேட்கிறதுக்காக எனது சகோதரியும் என்னுடைய இருமச்சாலும் கேட்க போன இடத்துல வெற்றிவேல் ஜெயேந்திரன் 2 கத்தியையும் அவருடைய கிச்சனுக்குள்ள போயிட்டு எடுத்துட்டார், 2 கத்தியை தன்னுடைய கைகளில். அப்ப நான் போய் சொல்றேன், உங்களுடன் கதைக்கத்தான் வந்தோம், உங்களுடன் கதைக்க போகின்றார்களாம், வெளியில் வாங்கோண்டு. அவருடனுக்கு கேட்ட இது வந்து இதுல சொல்லலாமோ தெரியாது, எந்த தேவடியா மக்கள் என்னுடன் கதைக்க போகிறார்கள் என்று. அந்த சமயத்திலேயும் அவர் சாதிய பெயர்கள் எல்லாம் இழுத்திருந்தாரா? அவர் வந்து இப்படித்தான் முதல் கேட்டவர். ஆரம்பத்துல வந்து எந்த தேவடியா மக்கள் என்னுடன் கதைக்க போகிறார்கள். நான் சொன்னேன், நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறோம், கத்தியை எடுக்க வேணாம் என்று சொல்லி. அப்ப அவர் தகாத வார்த்தை பிரயோகங்கள் செய்திருந்தவர். அதை நான் இதுல வந்து சொல்ல முடியாது. சாதிய இழுத்தும் கதைச்சிருந்தாரா? ஆமா. இப்ப நீங்கள் போனது வந்து, அதாவது உங்களை அந்த படங்களை நானும் பார்த்திருக்கிறேன். உங்களுடைய படம், நீங்கள், உங்களுடைய சகோதரி மற்றும் உங்களுடைய 2 மைத்துனிமார் நிற்கின்ற படத்தை போட்டுத்தான் அவர் இந்த மோசமான பதிவை இட்டு இருந்தார். சோ அதுக்கு நியாயம் கேட்கத்தான் நீங்கள் போயிருக்கிறீங்க, அப்படியா? கேட்கிறதுக்கு இத்தனை வருடங்களாக இவர் பதிவேற்றம் செய்தவர் என்னுடைய அக்கா குடும்பத்தை. அப்ப அவர்கள் வந்து நான் வந்து இத்தனை வருடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கைக்காண்டி எதுவும் அவர்கள் இதுவரைக்கும் இவருக்கு சட்ட நடவடிக்கையோ இப்படி போய் பிரச்சனைப்பட்டோ எதுவும் செய்யவில்லை. அவரை இப்படியே நாங்கள் கேட்காமல் விட்டதால இப்ப என்னுடைய தம்பியின் மனைவிகள் அவர்கள் வந்து இன்னொரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்களையும் பதிவேற்றம் செய்து விபச்சார பட்டம் சொல்லி இனிமேல் என்ற கீழ்த்தரமா கேவலமா, இது வந்து அவர் வந்து எங்களை மட்டுமில்லை, அவருக்கு பிறந்த என்னுடைய மகளை கேவலப்படுத்துற அளவுக்கு கூட இவர் இதை பதிவேற்றம் செய்திருக்கிறார். அவருடைய பதிவுக்கு கீழே சில உண்மையான நல்ல நண்பர்கள் அவருக்கு நிறைய பதிவுகள் போட்டிருக்கணும். இது வந்து உங்களுடைய குடும்ப பிரச்சனை, இதை வந்து பொது வழியில் கொண்டு வராதீர்கள், உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கின்றது, இந்த பதிவுகளை எடுக்கும்படி கூட கூறியிருந்தார்.
போடுறதும் எடுக்கிறதும் போடுறதும் எடுக்கிறதுமாகத்தான் அவர் இதை செய்து கொண்டு வந்தவர். சில பதிவுகளை மட்டும் நிரந்தரமாக போட்டபடியே இருந்தது. நாங்கள் அந்த கடைசி பதிவு வந்து போய் இவரை கேட்க போற பதிவு, அவர் அதை இன்னும் நாங்கள் பார்க்கும்போது அது இன்னும் எடுக்கவில்லை. இப்போது நாங்கள் ஏற்கனவே பல வருடங்களாக அவருடைய பேஸ்புக்கை பிளாக் பண்ணி தான் வைத்திருந்தோம். ஏனென்று சொன்ன அவருடைய பதிவுகள் வந்து எங்களை மட்டும் இல்லை, வேறு வேறு சமூகத்தவர்கள், வேறு நண்பர்கள், வேறு நபர்களை கூட அவர் கீழ்த்தரமான பதிவுகள் போட்டு கொண்டு வந்திருந்தவர். அது நானா சொல்றது மட்டுமில்ல, அந்த அவருடைய பேஸ்புக்கில் போய் பார்க்கிறவர்களுக்கு விளங்கு. இப்ப உங்களை பேசுறது ஒரு விஷயம், உங்களோட மகளையும் அவருக்கு மிக கேவலமா கதைக்கின்ற பொழுது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? என்னுடைய மனநிலை இப்ப என்னுடன் தனியே இருக்கும் போது என்னைக்கு கதைத்தால் பரவாயில்லை, கண்டிப்பா நினைட்டேன். ஆனா இதை விட கீழ்த்தரமான கேவலமா வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இல்லாம, அதுக்கு 8 வருஷத்துக்கு பிறகு ஒரு மகள் பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு அவர் அந்த பிள்ளையை கேவலப்படுத்துறதால நான் இப்ப சரியான ஒரு மன உளைச்சல்ல இருக்கிறேன், சரியா பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்து வந்தவர். நீங்கள் உங்களுடைய தந்தையார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். உங்களோட குடும்பத்துல ஒரு ஆண் தலைமைத்துவமோ ஆண் ஆளுமைகளோ இருக்கே இல்லை. இந்த பின்னணியில நீங்கள் ஒரு வொனரபிள் பொசிஷன்ல இருந்திருக்கிறீங்க, ஒரு பலவீனமான ஒரு நிலையில தான் நீங்கள் இருந்திருக்கிறீங்க. அந்த இப்ப உங்களுக்கு இந்த பெண்கள், இப்ப நீங்கள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பாகவோ அல்லது இந்த சாதிய ரீதியா நீங்கள் உங்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படுவது தொடர்பாகவோ ஏதாவது அமைப்புகள் உங்களை தொடர்பு கொண்டிருக்கா? இங்க பொதுவாக வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் இவன் தமிழ் அமைப்புகளே இந்த காதல் தோல்வியில கைவிட்டவர்களுக்காக எல்லாம் கையெழுத்து போராட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகிறது. இப்ப உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக யாராவது உங்களோட தொடர்பு கொண்டார்களா? உங்களுக்கு ஏதாவது ஒத்துழைப்பு வழங்க முன் வந்திருந்தார்களா? இதுவரைக்கும் என்னுடைய தொடர்பு ஏற்படுத்தவில்லை, இதை பற்றி கதைக்கவும் இல்லை. அவருடைய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில பெண் தலைமைத்துவம் ஒரு பேர் சொல்லலாமோ தெரியாது, உமாச்சந்திர பிரகாஷ் வந்து பெண்களுக்காக குரல் கொடுக்கின்றவர். இதுவரைக்கும் என்னை அவர் ஒரு தொலைபேசி மூலம் கூட என்னை அழைக்கவில்லை. அழைத்திருந்தால் நான் அவர்களுக்கு இதை பற்றி விளக்கமா சொல்லி இருப்பேன். ஆனா அவ கூட என்னை இதுவரைக்கும் தொடர்பு கொள்ளவில்லை, இந்த ஊடகமும் தொடர்பு கொள்ளவில்லை. இதுதான் என்னுடைய முதல் நேர்காணல். இப்ப அதான் இப்ப ஒன்று நீங்கள் சாதிய ரீதியா ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். அடுத்தது நீங்கள் பெண் என்ற முறையிலையும் மிக கேவலமாக தரக்குறைவாக நடத்தப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்காக யாரும் இதுவரை தொடர்பு கொள்ளல உங்களை? கண்டிப்பா ஒரு தரம் தொடர்பு கொள்ளவில்லை. இளவயதில இருந்தே நீங்கள் பெரும்பாலும் இந்த சாதி ஒடுக்குமுறையை அனுபவிச்சிருப்பீங்க. அது எவ்வளவு வலிய தந்திருக்கும் உங்களுக்கு? அது எனக்கு என்னுடைய அப்பாவை படுகொலை செய்யும் போது எனக்கு 3 வயசு அப்பைக்கு. அதுல இருந்து என்னுடைய அம்மா தான் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தவா. எனக்கு பிறகு 2 தம்பி. என்னுடைய தம்பி பிறந்து 21 நாள் என்னுடைய அப்பாவை படுகொலை செய்யக்க. அதுல இருந்து என்னுடைய அம்மா தான் கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தவா. அந்த வருடங்கள்ல இருந்து எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள், ஒரு இடத்துல கொண்டாட்டங்களுக்கோ ஒரு நல்லதுக்கோ போனா எங்களை யாரும் அந்த முன்னுக்கு கூப்பிட்டதில்லை, இருங்கோ வாங்கோ அப்படின்னு. ஒரு கடையில போயிட்டு எங்களோட அம்மா சின்ன வயசுல எங்களை வச்சிருக்கைக்குள்ள என்னுடைய தம்பி ஒரு பசிக்குதுண்டால ஒரு பான் கேட்ட இடத்த கூட எங்களோட அம்மாக்கு அது கொடுக்கல, மறுத்திருந்தவன். நீ எப்படி தருவ காசு திரும்பன்னு. அப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தவன் தான் நான். அதுக்கு பிறகு நான் 29 வயசுல ஜெயேந்திரனை திருமணம் செய்து கொண்டேன். அதுக்கு பிறகு நான் சில வருடங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தது உண்மை, மறக்க கூடாது. அதுக்கு பிறகு போக 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 நான் சிறு வயதுல எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தனோ அதே மாதிரி இந்த வருடம் தை மாசம் 9ஆம் தேதியில இருந்து கடைசி இப்ப இந்த பிரச்சனை நடந்ததுல இருந்து அனுபவிச்சு கொண்டிருக்கு. ஜெயேந்திரன் பற்றி இன்னும் ஒரு இதுவரை வெளிவராத ஒரு விஷயம் உண்டு. அவர் முதல் மனைவியோட இருந்த காலகட்டத்துல அங்கு பணியாற்றிய ஒரு பெண்ணோட தகாத முறையில உறவு கொண்டதாக, பாலியல் வன்புணர்வு கொண்டதான ஒரு குற்றச்சாட்டு நாங்கள் அறிஞ்சிருந்தோம். அது பற்றி நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் முதல் மனைவியோடு இருக்கும்போது அந்த பிரச்சனை கேள்விப்படவில்லை. ஆனால் அவருக்கு
பல பெண்கள் தொடர்பு இருந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுவும் இப்பதான் கூட கேள்விப்படுகிறேன். ஆனா அவருடைய முதல் மனைவியோடு இருக்கும்போது அப்படி என்னண்டா எனக்கு அந்த மனைவியோட தொடர்பு எனக்கு அப்ப இல்ல. அவருடைய உறவினர்களின் தொடர்பு இல்ல. இப்ப இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு பிறகுதான் சில விஷயங்கள் உண்மையான விஷயங்கள் அவரை பற்றி எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சமூகம் இப்ப பொதுவாக இணையதளங்கள் எல்லாம் மிக மோசமான பதிவுகள் வந்திருக்கு. உங்களையும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் மிக மோசமான பதிவுகள் வந்திருக்குது. ஒன்று பாலியல் ரீதியான ஒடுக்குமுறை, அடுத்தது சமூக ரீதியான ஒடுக்குமுறை, ரெண்டையும் பயன்படுத்தி உங்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு இது இருக்கு. எப்படி இதுக்குள்ள நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு ஆதரவாக யாரும் வந்ததாகவும் தெரியல, வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரியல. எப்படி உங்களுடைய எதிர்காலம் அமையும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய மகளுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? அது சம்பந்தமா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கின்றதா, அல்லது இதுக்குள்ள இருந்து நீங்க வெளியில வரலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வெளியில வருவேன், கண்டிப்பா வருவேன். ஒரு கணவன் இல்லாமல் என்னுடைய அம்மா எங்களை 4 பிள்ளைகளையும் வளர்த்தவா இது இத்தனை வருடங்களாக. அதே மாதிரி என் குழந்தையை நான் கண்டிப்பா வளர்ப்பேன். எனக்கு அந்த ஊடகங்கள்ட கதைகள், அவைகள் ஏற்ற பதிவுகள், சில ஊடகங்கள் அதுகளுக்கு மற்றது இந்த சில ஆக்கள் வெற்றிவேல் ஜெயேந்திரனை போல இருக்கிற ஆக்கள் இந்த கதைகள் நான் அதை பெரிதாக நினைக்கவில்லை. என்ன தெரிந்தவர்களுக்கும் வெற்றிவேல் ஜெயேந்திரன் தெரிந்தவர்களுக்கும் யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் எப்படி என்று கண்டிப்பா தெரிய வரும். என்னுடைய மகளை நான் கண்டிப்பா ஒரு நல்ல முறைக்கு வளர்த்து நான் ஒரு நல்ல ஒரு பெண் என்ற ஒரு ரீதியில நான் கொண்டு காட்டுவேன். உங்களோட இந்த ஆணித்தரமான உறுதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே சமயம் இந்த சமூகம் உங்களை வாழ விடும் என்று நினைக்கின்றீர்களா? இந்த ஊடகங்களும் சரி, இந்த ஊடகங்களை கையில வச்சிருக்கிறது பெரும்பாலும் யாழ் சைவ வேளாள ஆணாதிக்க சக்திகளோட கையில தான் இது இருக்குது. அவர்கள் ஜெயேந்திரனை ஒரு தொழில் அதிபராகத்தான் காட்டுகின்றார்கள். அவரை ஒரு தொழில் அதிபராகவும் நியாயம் கேட்க சென்ற உங்களை போன்றவர்களை காட்டுமிராண்டிகளாகவும் தான் இந்த ஊடகங்கள் சித்தரித்து வருகிறது. கொஞ்சம் பேர் ஜெயேந்திரனை வச்சு வயிறு வளர்க்கின. ஜெயேந்திரனுடைய பணத்துக்கும் ஜெயேந்திரன் இந்த இப்படியான ஒரு கீழ்த்தரமான பேச்சுக்கும் தங்களுடைய தேவைகளுக்காக ஜெயேந்திரனை தூக்கி தலையில் வச்சு ஆடின. அது அவர்களுக்கு பயந்து ஒடுங்கி வாழ்றதுக்கு நான் இல்லை. பெண்ணுன்றா போல ஜெயேந்திரன் இப்படி சொல்லிட்டார், ஊடகம் இப்படி சொல்லிட்டு, சமுதாயம் இப்படி செய்துட்டுதுன்னு நான் பயந்து வாழ மாட்டேன். அவர் என்னென்ன பதிவுகள் ஊடகத்துக்கு கொடுத்து என்ன தர்சி என்று கூப்பிடுறது ஜெயேந்திரன் மட்டும். வெளியில என்ன தங்கத்துறை தர்சினி, ஜெயேந்திரன் தர்சினி என்று மட்டும்தான் தெரியும். தர்சி என்று கூப்பிடுறது ஜெயேந்திரன் மட்டும். அந்த ஊடகங்களை உங்களுக்கு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தர்சி 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 என்றுதான் பதிவுகள் போட்டிருக்கேன். அதுல இருந்து விளங்கி ஜெயேந்திரன் கொடுத்த பதிவுகள் தான் அது. நாங்கள் அறிந்த வரைக்கும் ஜெயேந்திரன் தர்ஷன் என்ற ஒரு ஊடகவியலாளருக்கும் துன்னாலை சிவா என்பவருக்கும் பணம் வழங்கி சில செய்திகளை வெளியிட்டதாகவும், ஏனைய ஊடகங்களுக்கும் செய்திகளையும் தன்னுடைய நேர்காணலையும் வெளியிடுவதற்கு பணம் வழங்கியதாகவும் அறிகின்றோம். இவ்வாறான சம்பவங்கள் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இவ்வாறான சம்பவங்கள் நடந்து என்னோட இருக்கும் போதுதான் ஊடக மையம், யாழ் ஊடக மையத்துல 2-3 நேர்காணலுக்கு போயிருந்தவர், என்னையும் கூட்டிக் கொண்டு போயிருந்தவர். அதுல ஒரு நேர்காணல் பாரிஸ் சிவன் கோயில், அவருடைய லாக்கூர்னோ சிவன் கோயில் பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருந்த டைம். அப்ப அந்த ஊடகத்தில் அவர் கதைக்கும் போது நானும் போயிருந்தேன் அங்கே. வளமையாவே அவர் அந்த ஊடகத்துக்குத்தான் என்ன இது இருந்தாலும் போய் பதிவு கொடுக்கிறவர். அது எனக்கு நன்றாக தெரியும். யாழ் ஊடக மையத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற துன்னாலை சிவா என்பவருக்கு இவர் பணம் வழங்குவதாகவும், அவர்தான் இந்த ஏனைய ஊடகங்களுக்கான செய்திகளையும் பரப்புறதாகவும் ஒரு தகவல் ஒன்று அறிகிறோம் நாங்கள். அப்ப ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல நீங்கள் அந்த ஊடக மையத்திலான அந்த கலந்துரையாடல நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இத உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கு உங்களுக்கு? அப்ப கண்டிப்பா நான் போயிருக்கிறேன். அவர் வீடுகளுக்கும் வந்திருக்கிறமா இந்த ஊடகவியலாளர்கள் யாராவது? இல்ல, வீடுகளுக்கு ஒரு நாளும் கூட்டிட்டு கொண்டு வர இல்ல, ஹோட்டலுக்கு வர்றவையா? ஹோட்டல்களுக்கு தான் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுகள் போவினோம், வீட்டை கூட்டி கொண்டு வர மாட்டார்.
இந்த விஷயம் தொடர்பாக அடுத்தது முக்கியமான இது உங்களுடைய சகோதரிய பற்றி குறிப்பிட்டீங்க. சகோதரிய கணவரையும் கூடுதலாக மிக மோசமாக இவர் தாக்கி எழுதியிருக்கிறார். உங்களுடைய சகோதரியுடைய கணவர் யார் என்றதும் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அவருடைய உண்மையான பெயர் அருளானந்தம் அருண். அவர் அருண் சித்தார்த் என்று சொன்னாதான் அவரை தெரியும். அவர் என்னுடைய அக்காவின் கணவர், அதாவது என்னுடைய அப்பாவின் அக்காவின் மகன், சொந்த அத்தையின் மகன், எனக்கு மச்சானவர். ஏற்கனவே வெற்றிவேல் ஜெயேந்திரன் அவருடன் நல்லபடி குடும்ப உறுப்பினர் என்றபடியா கொண்டாட்டங்கள் அனைத்துக்கும் அருண் வருவார், வெற்றிவேல் ஜெயேந்திரன் போவார். ஒன்றாத்தான் இருந்த நாங்கள் எல்லாரும். இப்ப ஒரு கடந்த 4 வருடங்களாகத்தான் அருணை அவருக்கு பிடிக்காமல் போயிருக்கு. அது என்ன காரணம் என்று தெரியவில்லை. அருண் சில யூடியூப்கள் ஊடகங்கள்ல சில உண்மையான பதிவுகளை கதைக்கிறதால வெற்றிவேல் ஜெயேந்திரன் என்னுடைய கணவருக்கு சில நான் சொன்ன மாதிரி ஊடகங்கள் இருக்கு. சில ஊடகங்கள் அவருடைய ஹோட்டலுக்கு அருணை பற்றி கதைக்கிறது. நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, நைட்டுக்கு வரும்போது என்னுடைய கணவர் அருண் கதையோட தான் வருவார். இன்றைக்கு அருண் இதை பற்றி கதைச்சானாம், அருண் இதை பற்றி சொன்னான், இந்த ஊடகத்துக்கு போனான், அந்த ஊடகத்துக்கு போனான். அப்ப நான் உடனே கேட்பேன், உங்களுக்கு யார் சொன்னது? அருண் என்னவும் செய்யட்டும், அருண் எதையும் கதைக்கட்டும், அது உங்களுக்கு தேவையில்லை. அதுல இருந்துதான் எங்களுக்குள்ள பிரச்சனை ஸ்டார்ட் ஆகினது. அவருக்கு அருணுடைய வளர்ச்சி அவருக்கு பிரச்சனையா இருந்ததா, அல்லது அருண் இந்த சாதிகளுக்கு எதிராக கதைச்சு கொண்டிருக்கிற விஷயம் அவரை தாக்கினதா? பொதுவா சொல்ல போனா அருண் வளர்ச்சியை விட அருண் உண்மைகளை சில இடங்கள்ல கூறியிருக்கிற சாதி பிரச்சனை, எங்களுடைய குடும்பத்துக்கு நடந்த அநீதிகள். நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கு நடந்த அநீதிகள் என்று சொல்கின்ற போது உங்களோட சமூகத்துக்கு, அதாவது உங்களோட நலவர் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் பற்றி அருண் நிறைய இடத்துல கதைச்சிருக்கிறாங்க. அதை பற்றி சொல்றீங்களா? கண்டிப்பா அதை பற்றி. என்னுடைய அப்பாவின் சகோதரர்கள் 2 என்னுடைய அப்பா எல்லாரையும் விடுதலை புலிகளால கடத்தி கொண்டு போய் காணாமல் ஆக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு என்று சொல்லி அதை பற்றி கதைக்கிறதாலையும் சில உண்மைகளை பேசுறதாலையும் அருணை இவருக்கு பிடிக்காமல் போனது காரணம், இவரா அருணை பிடிக்காம போகல, சில பேருடைய தூண்டுதல்கள், சில பேருடைய கதைகளால இவருக்கு அருணை பிடிக்காமல் போனது. அதுக்கு முதல் இவர் அருணோட நல்லாத்தான் இருந்தவர். அப்ப இந்த சம்பவம் தொடர்பாக அருண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அருணுடைய மனைவி மற்றது உங்களுடைய மைத்திரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா? தம்பி, என்னுடைய கடைசி தம்பியோட வைஃப், இன்னொரு தம்பியோட வைஃப் கைது செய்யப்படுறாங்க. இதுல இவர்கள் அருண் சம்பந்தப்பட்டிருந்தாரா இந்த நீங்கள் நடத்தின இந்த தாக்குதல்ல? அருண் சம்பந்தப்படவில்லை, என்னுடைய தம்பியும் சம்பந்தப்படவில்லை. நாங்கள் 4 பெண்கள் தான் உள்ளுக்க போனாங்க. பெண்களாக இந்த 4 பேரையும் ஏன் போட்டோவை பேஸ்புக்ல பதிவேற்றம் செய்து கேட்க போக இவர் கத்திய கையில் எடுத்ததால என்னுடைய அக்காவின் கழுத்தில் கையை தள்ளி போட்டு கத்தியால விசுக்க நான் 2 கைகளாலையும் அவருடைய 2 கையையும் பிடித்து கத்தியை கீழே போட சொல்லி கத்தினான். கத்தைக்குள்ள என்னுடைய மைத்துணி எனக்கு அடுத்த தம்பியோட வைஃப் கத்தி வெட்டுற பக்கம் பிடிச்சிட்டா. கையை பிடிச்சதால இவர் கைய விசுக்க இந்த கழுத்துல கத்தி பட்டுட்டுது, எனக்கு காயம் ஏற்பட்டுட்டுது கழுத்துக்குள்ள. அப்ப அதால என்னுடைய தம்பியோட மனைவியார் கத்திய பிடிச்சோன்னா கத்தி வெட்டுப்பட்ட அவக்கு ரத்தம் வந்தது. அப்ப என்னுடைய தம்பி வெளியில் நின்றவர், நான் ரத்தம் பெருகுது என்று கத்தினா போல என்னுடைய தம்பி கத்திய கைய எடுக்க சொல்லி போட்டு கத்திய பிடிச்சுக்கொண்டு கத்திய போட சொல்லி கத்தவும் அவர் கைய விடையில. உடனே தம்பி கத்திய 2ஆ வளைச்சு உடைச்சவர். உடைக்கத்தான் நான் இழுத்து கொண்டு வெளியில வந்தேன். நான் வெளியில வாங்க, வீட்டை வாங்க எல்லாரும் வீட்டை வர சொல்லித்தான் அவர் இழுத்து கொண்டு வெளியில வந்தது. வெளியில வந்த இடத்துலதான் அருண் சொன்னது, அவரை விடுங்கோ, பிறகு ஏதாவது ஒன்று நடந்தா வேணாம், விட்டுட்டு பேசாம வாங்கோண்டு. அந்த டைம் தான் அருண் வெளியில வாசல்ல நின்று. ஆனா இதை இப்ப நான் சொல்ல போனா அதை நம்ப போறது இல்லை. ஏன்னு சொன்னா ஜெயேந்திரன் பக்கம் நிக்கிறவர்களோ அந்த சில ஊடகங்களோ அதை நம்ப போற அளவுக்கு இல்லை. அப்ப அந்த இடத்துல சாணி தண்ணி எப்படி அடிக்கக்கூடியதா இருந்தது? சாணி அங்கேயே இருந்தது. அங்கே இருந்த சாணியை எடுத்து அவர் மேல தப்பி பெண்களாகவே
இதை செய்த நாங்க. இப்ப அந்த அந்த இடத்துல அந்த நீங்கள் சொல்றீங்கள், நீங்கள் போய் அவரோட மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் முரண்பட்டது, சாணி அடிச்சது எல்லாம். அப்ப எப்படி இந்த கண்ணாடிகள் வாகனத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாம் விடப்பட்டிருக்குது, சிசிடிவி எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு, அது எவ்வாறு நடந்தது? அதுக்கு அது என்னண்டு? நாங்கள் இவரோட முரண்பட்ட இவரை பிடிச்சு கத்தி பிரச்சனை நடக்கைக்குள்ள நாங்கள் ஒரு 15-20 நிமிடங்கள் இவரோட உள்ளுக்கு இது பண்ணி கொண்டிருந்த நாங்கள் கத்திய போட சொல்லி. அப்பைக்குள்ளே வெளியில இவரா உடைச்சாரு, இவர் ஆக்களை வச்சு உடைச்சவர், இவற்ற அடியாட்களை வச்சாரு, என்ன உடைச்சாரோ தெரியாது. வெளியில் நாங்கள் வந்து எல்லாரும் பாக்கைக்குள்ள எல்லாம் உடைஞ்சிருந்தது. அவருடைய ஜீப், ஹோட்டல் முன் கண்ணாடி, வெட்டிங் ஹால் கண்ணாடி, பஸ் கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருந்தது. அவருக்கே தெரியும். நான் பொம்பளையால் எல்லாரும் நாங்க வெளியில வந்து பார்க்கும்போது எல்லாம் உடைஞ்சிருந்தது. அப்ப நான் என்ன வர சொல்லி அக்கா கூப்பிட நான் சொன்னேன், நான் அவரை விட்டுட்டு வரமாட்டேன், நானும் பிள்ளையும் இங்கே இருக்கிறோம், நீங்கள் போங்கோன்னு சொன்னோன்னே அக்காவே போயிட்டினேன். போனோடனே இவர் என்ன கலைச்சவர், நீயும் போன்னு சொல்லி நான் சொன்னேன், நான் போக மாட்டேன், நீங்க தான் இருக்க போறேன்னு. இவர் உடனே போயிட்டு ஜீப்புக்கு சாவியை எடுத்து கொண்டு வந்து ஜீப்புக்கு கிட்ட போய் ஜீப்பை திறக்க போற டைமே தான் தெரியும் உடைஞ்சிருக்கண்டு. அப்ப இவர் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருப்பாரு எங்களுக்கு குற்றம் சுமத்துறதுக்கு, நீங்க உடையுங்கொண்டு. ஏனெண்டா கொஞ்சம் அடியாக்கள் அங்க நின்றவே நான் அவர்களுடன் வாக்குவாதப்பட்டிருக்கிறேன். நான் சந்தர்ப்பம் பெறும்போது நீதிமன்றத்துக்கோ போலீஸ் நிலையத்துக்கோ நான் அவர்களை கண்டிப்பா வெளிப்படுத்துவேன். என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு, அந்த மகளுடைய ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அவருடைய நல்லூர் வீடு அவருடைய அம்மாவின் கோயிலாக சொல்லுகின்ற அந்த ஒரு மகள் அவற்ற மகள் இருக்க வேண்டிய இடத்துல என்னென்ன எல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் அந்த வீட்டுல இருந்தது. நான் கண்டிப்பா அந்த மகளின் அந்த பிள்ளையுடைய அத்தை ஒருவர் என்னுடன் கேட்டார் அந்த ஆதாரங்களை தங்களிடம் தர சொல்லி. நான் இன்று வரைக்கும் கொடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அது எனக்கு வேணும். நான் அதை நீதிமன்றத்துக்கோ போலீஸ் நிலையத்துக்கோ அதை நான் கண்டிப்பா காண்பிப்பேன். சிசிடிவி புட்டேஜ் இருக்கு அந்த வீட்டின். இவர் எத்தனை தரம் அங்க போய் வந்திருக்கிறார், என்னத்துல போய் வந்திருக்கிறார், எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் கண்டிப்பா காட்டுவேன். அதே சமயம் நாங்கள் 4 பெண்களும் போய் இவரோட பிரச்சனை படுற டைம் வெளியில அடியாட்கள் நின்றவைகள், அவைகளை கண்டிப்பா நான் வெளியில கொண்டு வருவேன், ஆரண்டு அறிமுகப்படுத்துவேன். அவை சில மிரட்டல்கள் எனக்கு விட்டவை, கொட்டல்ல போய் இருக்கைக்கே விட்டவை. ஒருத்தர் வந்து எனக்கு சொன்னவர், நான் இப்ப அவருடைய பெயர் எனக்கு தெரியாது, அவருடைய நிக் நேம் தான் எனக்கு தெரியும். அவர் சொல்லியிருக்க, தான் கிறிஸ் வால் கடத்தி இருக்கிறேன், சைனாவில இருந்து வால் கொண்டு வந்திருக்கிறேன், நான் தங்கம் கடத்தி இருக்கிறேன், நான் ஆவா குழுவில் இருந்திருக்கிறேன், வாழ்வெட்டு கோஷ்டில இருந்திருக்கிறேன், எனக்கு நீதிமன்றத்துல நிறைய வழக்கு இருக்குது என்றெல்லாம் கொட்டல்ல வந்து ரிசப்ஷன்ல இருந்து எனக்கு சொல்லி இருக்கிறேன். என்ன பேர் அவருடைய நிக் நேம்? என்ன கிளிப் என்று சொல்றது, கிளிப். அவர் ஐக்கிய மக்கள் சக்தியில இப்ப வேலை செய்யறார். அவர் தான் அந்த அவருடைய லேப்டாப்புகள் அவற்ற பதிவுகள் ஏற்றம் செய்கிறவர். தமிழ்ல என்னுடைய கணவருக்கு போனில தமிழ் வேர்ட்ஸ் அடிக்கிறதுக்கு தெரியாதோ தெரியுமோ தெரியாது, அவர் டைப் பண்ண மாட்டார். அவர் ஆக்களை வச்சுதான் தமிழ்ல டைப் பண்றது, இங்கிலீஷ்ல டைப் பண்ணுவார். அதே பதிவை இப்ப செய்கிறது வந்து அந்த நான் சொன்ன போய் தான். எனக்கு வடிவா தெரியும். அதே போய் எங்களை பற்றி டைப் பண்ணி இவர் எழுதி கொடுக்க டைப் பண்ணி போட்டதும் இவேதான். அப்ப இந்த சம்பவம் எதிலையுமே அருண் சித்தார்த் சம்மந்தப்படையில, இந்த உடைப்பு சம்பந்தமான இந்த விஷயத்துல அருண் சித்தார்த் வந்தது உண்மை, என்னுடைய கடைசி தம்பி வந்தது உண்மை, கடைசி தம்பி கார் ஓடிக்கொண்டு வந்தது உண்மை. அருண் சித்தார்த் வெளியில் நின்று தம்பியும் கதவில கைய வச்சுக்கொண்டு நின்றவன். பொம்பளையால் கதைக்கிற இடத்துக்கு ஆம்பளையால் போகக்கூடாது. கத்திய பிடிச்ச என்னுடைய மைத்துணிக்கு ரத்தம் வந்ததுலதான் கத்திய வந்து முறிச்சவன் ரெண்டா என்னுடைய தம்பி. அப்பதான் தம்பி உள்ளுக்கு வந்தது. அருண் சித்தார்த் எங்களை மறைச்சவர். நீங்களே அது வெளியில கிச்சன் வாசல்ல, அவருடைய ஹோட்டல் கிச்சன் வாசல்ல வந்து தயவு செய்து அந்த விட்டுட்டு வாங்கோ, நீங்க இதுக்கு மேல பிரச்சனை வேணாம், பிறகு பார்க்க வேண்டிய நேரம் பாப்போம்னு சொல்லிட்டு வந்துட்டு. இதே வெற்றிவேல் ஜெயேந்திரனுக்கு அருண் சித்தார்த் நடவடிக்கை எடுக்க வேணும் என்று சொன்னா, இதே 3 வருஷத்துக்கு முதல் ஒரு மகளிர் ஒரு இது வந்து சுண்ணாத்துல ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சவையல் அருண் சித்தார்த். அந்த டைம்ல என்ன இவர் கலந்து கொள்ள சொல்லி என்னுடைய கணவர் சொன்னவர், ஜெயேந்திரன் நீ போயிட்டு வான்னு சொல்லி நான் என்னுடைய கார்ல எனக்கு வாங்கி தந்த கார்ல நான் போயிட்டு வந்து, அந்த டைம்ல அருண் சித்தார்த் என்னுடைய அக்கா இன்னொரு வேலை செய்யற பிள்ளை கே சாமி கொமாண்டர் வந்து போட்டோ இருந்தது. அப்ப அதுல என்ன கேட்டவை வந்து போட்டோக்கு நிக்க சொல்லி. அப்ப நான் நார்மலா இப்ப வெற்றிவேல் ஜெயேந்திரன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட போட்டோ பிடிக்க சொன்னா நான் கண்டிப்பா போக வேணும். அதே போல அருண் சித்தார்த்தன் என்னுடைய அக்காவும் கூப்பிட்டா நான் கண்டிப்பா அதை இடத்துக்கு நிக்கணும்.
ம். அதுல போட்டோ பிடிச்சத வெற்றிவேல் ஜெயேந்திரன் அதை வச்சு சண்டை பிடிச்சு என்ன சாதி ரீதியாக நீங்க சொன்ன போல சாதி ரீதியாக என்ன திட்டும் போது நான் ஒரே ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்டேன். நான் இதே வார்த்தையை நீங்க எத்தனையோ வருடமா என்ன கேக்குறீங்க, இதே வார்த்தையை நான் உங்களோட அம்மா உங்களை பறையனுக்கா பெத்தன்னு கேட்டால் நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஓடி வந்து போத்தில் எடுத்து எனக்கு தலையில அடிக்க வரைக்குள்ள நான் நிமிந்த இடத்த என் நெத்தியில் அடிபட்டு போத்தில் உடைஞ்சு என் மூக்கு வெட்டுப்பட்டு என் கன்னம் வெட்டுப்பட்டு தலை உடைஞ்சு உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேறு வெஹிக்கிள் எடுக்க விட்ட வாகனத்தை எடுக்க வேறு மது போதையில நின்றதால வெஹிக்கிள் போய் அடிபட்டுட்டது எங்களுடைய கேட் வாசலோட. உடனே நான் இவரை காப்பாத்துறதுக்கு சொன்னது நான் என்னுடைய அக்காவை கூப்பிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் நீங்க வராதீங்க. ஓ அப்படியே சொல்ல அப்ப எப்படி சொல்லுவேன்னு கேட்டவன். நான் உடனே சொன்னேன் நானே இந்த தலையில உங்களோட சண்டை பிடிச்சு கொண்டு கோத்திலால அடிச்சேனான்னு நான் சொல்றேன்னு இவரை காப்பாத்தி சொன்னேன். உடனே அருணுக்கு தான் போன் பண்ணி சொன்னேன் நான் இவரோட சண்டை பிடிச்சு இந்த தலையில போத்திலால அடிச்சு ரத்தம் இருந்தவருக்கா வாங்குவேன். உடனே அருண் சித்தார்த்தும் அக்காவும் வந்து நான் முகத்தை துணியால பொத்தி வச்சிருக்கேன் என்ன சொன்னேன் இன்னைக்கு துணியை கீழே எடு பாப்பேன். அப்ப ரத்தம் உடம்பு எல்லாம் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கு பைப் மாதிரி. அப்ப நான் துணியை எடுத்தோன்னே அவைக்கு பாக்குற இயலாம போயிட்டு உடனே அருண் சொன்னது இது இவர் தான் அடிச்சு போட்டார் இவள் மறைக்கிறான். நான் அப்ப கூட சொன்னேன் நான் தற்கொலை செய்வேன் இவர் எதுவும் செய்யல நானா தந்தேன் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம். உடனே அதே அருண் சித்தார்த் இவரை ஏதாவது பண்ண வேணும் என்று நினைத்தால் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொண்டே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி போலீஸ் கேஸ் ஆக்கி வேற ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்கேன். மர்டர் கேஸ் இது. உடனே என்ன நொதனுக்கு கூட்டி கொண்டு போய் என்ன அட்மிட் பண்ணாமல் தையல் 8 தையல் முகத்துல மூக்கில 4 கன்னத்துல 4 நெத்தியில மருந்து கட்டி விட்டேன். உடனே டாக்டர் கேட்டவர் இது நீங்கள் அடிக்கல உங்களோட முகத்தை பழுதாக்கினது யார் உங்களோட கணவன் குடிக்கிறவரா மது போதையில இருந்தவரா. உடனே அருண் சொன்னது இல்ல பைக் ஆக்சிடென்ட் பட்டவா அப்படித்தான் எங்களுக்கும் சொன்னவா இதுல உண்மையதாண்டு சரியா நீங்க இவாவையே கேளுங்க கொண்டுட்டு வெளியில வந்துட்டு இன்று வரைக்கும் நான் எவருக்கும் இதை சொல்லல. இவ்வளவு தூரம் எனக்கு அநீதி இப்படி கிடைச்சபடியா நான் இதை வெளிப்படுத்துறேன் இதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துறேன். அப்ப இந்த சமூகம் இப்ப இன்றைக்கு பாத்தீங்கள் என்றால் இவ்வளவு பின்னணியையும் வச்சுக்கொண்டும் இன்றைக்கு ஜேந்திரனை பற்றி எந்த ஒரு தவறான செய்திய வெளிவர்றதையோ அல்லது அவரை பற்றி குறைவாக கதைக்கிறதையோ ஊடகங்களோ அல்லது தங்களை முற்போக்கு சக்திகளாக காட்டிக்கொள்பவர்கள் கூட இதுல மௌனமா தான் இருக்கிறார். ஆனா அதே சமயம் அருண் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்குது. இது ஏன் என்று நீங்க நினைக்கிறீங்க? அருணுக்காண்டியும் கதைக்கல ஜெயேந்திரனுக்காண்டியும் கதைக்கல கணவர் என்ற ரீதியிலையோ மச்சான் என்ற ரீதியிலையோ ஜெயேந்திரன் வந்து காசு பலம் ஜெயேந்திரன்கிட்ட இருக்கு. ஜெயேந்திரன்கிட்ட அதை பயன்படுத்தி சில பேர் அவருக்காண்டி இருக்கணும். அது எனக்கு ஆதாரபூர்வமா வெளிப்படுத்தவும் தெரியும் என்னட்ட இருக்குது. அருண் வந்து உண்மைகளை வெளியில கொண்டு வரதால சில பேருக்கு அது பிடிக்கல ஊடகங்களுக்கும் பிடிக்கல. வெற்றிவேல் ஜெயேந்திரன் வந்து காசு கொடுத்த எல்லாத்தையும் வாங்கிடுவேன். தர்ஷினி நீங்க கன விஷயங்களை சொல்லி இருக்கிறீர்கள், உண்மைகளை வெளியில கொண்டு வந்திருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டு வருகின்றீர்கள். இந்த அவமானப்படுத்தல்கள் இப்போதைக்கு நிற்கின்ற சாத்தியக்கூறு இல்லை. இருந்தாலும் உங்களை துணிவை பாராட்டுகிறோம். மேலதிகமாக இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? திரும்ப ஒரு முறை கூப்பிட்டா நான் கண்டிப்பா வருவேன் நேர்காணலுக்கு. சில உண்மைகளை நான் தருவேன். இன்னும் கண்டிப்பா நிறைய இருக்கும். ஏனென்றா எனக்கு நாளைக்கு நீதிமன்றத்துல எனக்கு வழக்கு இருக்கு. இவருடைய இந்த பிரச்சனை நடந்த வழக்கு, அதே சமயம் விவாகரத்து வழக்கு மே மாசம் 30ஆம் தேதி என்ன கூப்பிட்டு இருக்கேன் நீதிமன்றத்தால. கண்டிப்பா அதுக்கு நான் போவேன். யாருடைய விவாகரத்து வழக்குக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? என்னுடைய முதல் மனைவியின் விவாகரத்து வழக்கில் என்னை நீதிமன்றத்தால் அழைப்பு விடுத்திருக்கிறேன். எத்தனாம் தேதி நடக்குது அந்த வழக்கு? மே மாதம் 30ஆம் தேதி. மே மாதம் 30ஆம் தேதி. இந்த வழக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெற இருந்தது. ஜேந்திரன் வெற்றிவேலு தான் சுயினம் காரணமாக இந்தியாவுக்கு செல்வதாக கூறி அந்த அவர் கொழும்புல இந்த மகள் முறையான பெண்ணோட ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதால எனக்கு அந்த டேட் தெரிஞ்சிட்டதுக்காண்டி அவர் மெடிக்கல் அனுப்பி போட்டு அந்த வழக்குக்கு வராம இருந்தவர் ஜேந்திரன் நீதிமன்றத்துக்கு பொய் சொல்லி இருக்கிறார். கண்டிப்பா பொய் சொல்லி சுயினம் காரணமாக
இந்தியாவுக்கு சிகிச்சைக்காக செல்கிறேன் என்று நீதிமன்றத்துக்கு போய் சொல்லிட்டு இலங்கையிலேயே இருந்திருக்கிறார். அப்ப கொழும்புல இருந்தவர் அந்த மகள் முறையான பெண்ணோட தொடர்பில் அவர் இந்தியாவுக்கு செல்லல ஒரு நாள். செல்லவில்லை இந்தியாவுக்கு போக. எனக்கு அவர் இந்தியாவுக்கு போனா எனக்கு தகவல் வரும். கொழும்புல எங்கெங்க இருக்கிறார், என்ன செய்கிறார், எங்க போறாருன்றதும் எனக்கு தகவல் வரும். அவர் எனக்கு நீதிமன்ற வழக்கு திகதி தெரிந்ததால் போன மாசம் அவர் அந்த வழக்குக்கு சமூகம் அளிக்கவில்லை. அடுத்த மாசம் இப்ப இந்த மாதம் எனக்கு வழக்கு திகதி தெரிந்தால் தான் இந்த நீதிமன்றத்துக்கு திருப்பவும் மெடிக்கல் அனுப்புவதாக கூறியிருந்திருக்கின்றார். ஆனால் நான் கண்டிப்பாக இந்த வழக்கு எனக்கு வந்திருக்குன்னு சொல்லி நான் அவருக்கு தெரியப்படுத்தினேன். அதின் போட்டோ பிரதியை கொடுத்திருக்கிறேன் கொண்டு போய். அதுக்கு அவர் சொல்லி இருக்கிறார், நீ என்னை அதுக்கு சமூகம் அளிக்க போக வேணாம் என்று சொல்லி. ஆனா நான் கண்டிப்பா போவேன். ஏனென்று சொன்னா எனக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேணும். எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அதுக்காண்டி நான் கண்டிப்பா அந்த நீதிமன்றத்தை நான் மதிக்கிறேன். கண்டிப்பா நான் அந்த வழக்குக்கு கண்டிப்பா நான் போவேன். இதைவிட ஜெயேந்திரனின் பல உண்மைகள் கண்டிப்பா நான் நேர்காணல்ல தருவேன். இப்ப என்னடால் இவர் உங்களோடு சேர்ந்து வாழ ஆரம்பித்த காலகட்டங்கள்ல தான் விவாகரத்தை பெற்றுக்கொண்டு உங்களை திருமணம் செய்வதாக உறுதியளித்து தான் உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சவர். அப்படி இருந்தும் இந்த 10 ஆண்டுகளாக இவர் அந்த விவாகரத்தை செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? வழக்குல கொஞ்சம் நஷ்ட ஈடு கேட்டிருந்த முதல் மனைவி, அவருடைய மனைவி, அது அவர் கொடுக்கறதுக்கு மறுத்திருந்தவர். அப்ப அதை பயன்படுத்தி கொண்டு இந்த வழக்கை ஜெயேந்திரனே தள்ளி 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 10 ஆண்டுகளாக இதை கொண்டு சென்றிருக்கிறார். அந்த முதல் மனைவியையும் ஏமாற்றி என்னையும் ஏமாற்றி 10 ஆண்டுகள் இப்படியே போய்கொண்டிருக்கு. அவருக்கு நீதிமன்றத்தால அவருக்கு ஜட்ஜ் கூட அவர்ல ஒரு இதாத்தான் இருக்கிறார். இந்த வழக்கு இப்படி 10 வருடங்கள் கொண்டு போயிட்டு போன மாசம் அதிண்ட செட்டில்மெண்ட் ஆகுற டைம்லயும் மெடிக்கலை கொடுத்துட்டாருன்னு சொல்லி பெரிய அவருக்கு நீதிமன்றத்தால கூட ஒரு தண்டனை ஒன்று கொடுக்கப்படும் கொடுப்பினம் என்று நான் நம்புறேன். அவர் நீ என்னை திருமணம் என்னுடைய உறவினர்கள் கேட்ட போது, ஏன் நீ பதிவு திருமணம் செய்யவில்லை, தாலி கட்டவில்லை, குடும்பமாக வாழ்கிறீர்கள் என்று கேட்டதை நான் ஜெயேந்திரனுக்கு சொன்னேன். நான் எனது கணவருக்கு என்னுடைய உறவினர்கள் கேட்கிறார்கள் என்று. அதற்கு அவர் கூறியிருந்தார், திருமணம் முடித்து பதிவு திருமணம் செய்து தாலி கட்டினவர்கள் விவாகரத்துக்கு போகிறார்கள், விட்டுட்டு போகிறார்கள். அப்ப அது ஒரு குற்றமும் இல்லையா? அப்படி இருந்தா தான் கணவன் மனைவியாண்டு கேட்டுட்டு தான் அதுக்கு பிறகு எனக்கு சொன்னவன், எங்களுடைய வழக்கு முடிவின் பிறகு நான் உன்னை சட்டபூர்வ திருமணம் செய்வேன் என்று. ஏனென்றால் நீதிமன்றத்தை மதிக்கிறதால நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக பதிவு திருமணம் இல்லாமல் வாழ்ந்து இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது இருக்கு. அது அவருடைய பேர்லயே பர்த் சர்டிபிகேட் பதிவு செய்திருக்கிறார். அது ஒன்று எனக்கு போதும் நீதிமன்றத்துக்கு கொடுக்கறதுக்கு. இன்றைக்கு யாழ் ஊடகங்களால தொழில் அதிபர் என்று மெச்சப்படுகின்ற வெற்றிவேலு ஜெயேந்திரன் ஒரு சிவாலயத்தினுடைய உரிமையாளர், லக்ஸ் ஹோட்டல் உரிமையாளர். அவர் ஒரு சாதிய வெறியனாக இருந்திருக்கிறார். பல பெண்களை ஏமாற்றி இருக்கின்றார். பல பெண்கள் மூலமான அவருக்கு பிறந்த பிள்ளைகளை அவர் கிட்டத்தட்ட நடுத்தெருவில் விட்டிருக்கின்றார். இவ்வளவு இருந்தும் இந்த சமூகம் இன்றைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் மீதுதான் கல்லெறிகின்ற ஒரு நிலைமை இருக்குது. இந்த நிலைமை எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்படியான ஒரு கீழ்த்தரமான ஆக்கள் வெற்றிவேல் ஜெயேந்திரனுக்கு இருக்கிறதால வெற்றிவேல் ஜெயேந்திரன் இதே கீழ்த்தரமான வேலைகளை எனக்கு மட்டுமில்லை என்னை போன்ற பெண்களுக்கு இதே ஒரு அநீதியை இழைச்சு கொண்டுதான் இருப்பார். இதுக்கு துணை போறவர்கள் போய்கொண்டுதான் இருப்பார்கள். அவருடைய காசுக்கு பணத்துக்கு அதுக்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெயேந்திரன்கிட்ட நிறைய அப்படி வாழ்கிறவர்கள் அவருடைய நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும். நான் கண்டிப்பா ஒரு நேரம் வெளிப்படுத்துவேன். அவருக்கு எனக்கும் அவரை பற்றி சொல்லுவினம், அதே மாதிரி அவருக்கும் போய் உண்மை மாதிரி கதைச்சு கொண்டிருப்பினும். இப்ப அவரை பற்றி என்னட்டு சொல்றது தப்பாக, இப்படித்தான் அப்படித்தான் இதுதான் செய்யறேன். ஆனா அவர்கிட்ட வாங்குறதுக்கோ அவர்கிட்ட பிரயோசனப்படுறதுக்கோ அவருக்கு ஏத்த போல நடிச்சு கொண்டிருக்கணும். இதுதான் இப்ப மனிதர்களுடைய இது. ஜெயேந்திரன் தன்னுடைய நூலிலையும் சரி, அவர் வெளியில பதிவுகள்லையும் சரி, அவர் போட்டிருக்கிற விஷயம், நீங்கள் உட்பட மற்ற பெண்கள் எல்லாருமே தன்னுடைய காதல்கள் என்ற பாணியிலையும், நீங்கள் எல்லாருமே பணத்துக்காகத்தான் அவர் அணுகினீர்கள் என்ற பாணியிலையும் தான் அவர் தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், செய்திகளை வெளியிடுறார்.
இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இதே ஜெயேந்திரன் தான் என்னை பற்றி சொல்லியிருக்கிறார். 10 வருடம் வாழ்ந்து கொண்டிருக்க சொல்லியிருக்கிறார். இதே தரிசி பணத்துக்கோ சொத்துக்கோ எதுக்குமே என்னட்ட வரையில, நல்ல ஒரு வாழ்க்கைக்காண்டித்தான் தரிசி என்ன தேடி வந்தது, தரிசி அப்படித்தான் இருக்குது என்றுதான் ஊர் உலகத்துக்கே அவர் சொல்லி இருக்கிறார். இதுவரைக்கும் நான் பணத்துக்காண்டி வந்தேன்னு சொல்ல, மெட்ட பெண்களை அவர் பணம் கொடுத்து தன்னுடைய இதுக்காண்டி அவர்கள் எடுத்து வச்சிருந்திருப்பாரே தவிர என்ன பணத்தை கொடுத்து அவர் வாங்கல. என்ன மனைவியாகத்தான் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர். இப்ப பிரச்சனைக்கு பிறகுதான் வப்பாட்டிக்கு பிறந்த பிள்ளை தான் கல்யாணம் முடிக்கல, தாலி கட்டல என்று சொல்லி மீடியாவில இருந்து உங்களை ஏமாற்றி 10 ஆண்டுகள் வாழ்ந்து அதுல ஒரு குழந்தையையும் தந்துட்டு இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார். கண்டிப்பா தர்ஷினி, இப்பொழுது ஜெயேந்திரன் தான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி உங்கள்கிட்ட வந்தால் உங்களோட மனநிலை என்ன? அவர் வரமாட்டார். இவ்வளவு தூரம் கேவலமா கீழ்த்தரமான ஒரு பெண்களை பற்றி பதிவேற்றம் செய்துட்டு, அதுவும் ஒரு பெண் குழந்தைக்கு தாயான உன்னோட வாழ்ந்த மனைவியை நீ கீழ்த்தரமா இன்னொரு ஆம்பளைகளுக்கு முன்னாடி கேவலப்படுத்தினதுக்கு பிறகு இந்த முகத்தோட என்னட்ட வருவார்? இவருக்கு நான் பாடம் படிப்பிப்பேனே தவிர இவரை நான் ஏற்றுக்கொள்ற அளவுக்கு இல்லை. அவ்வளவு தூரம் எந்த குடும்பத்தை மட்டும் இல்ல, இவ்வளவோ பெண்களை, எவ்வளவோ ஆண்களை கீழ்த்தரமா இனிமேல் என்ன கேவலப்படுத்தி இன்று வரைக்கும் கதைச்சு கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த லக்ஸ் ஹோட்டல்ல வேலை செய்கிறவர்களும் பெரும்பான்மையானவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுது, அது உண்மையா? கண்டிப்பா கண்டிப்பா. கஷ்டப்பட்ட பிள்ளைகள், கஷ்டப்பட்ட குடும்பங்கள், ஒடுக்கப்பட்ட சாதியிலேருந்து வந்த பிள்ளைகள் என்ற நான் 9 வருஷமா இவரோட கணவன் மனைவியா வாழ்றேன். அங்க நான் போய் வந்திருக்கிறேன். அப்ப எனக்கு அந்த பிள்ளைகளையும் பற்றி தெரியும், அங்க வேலை செய்தவர்களையும் தெரியும். எல்லாரையும் இதேதான் கேட்பேன். தேவடியா மகன், செருப்புக்கு பிறந்தது, அது இது அங்க இங்க, வடிவோ அழகோ, படிப்பு கேட்பேன். அதே பறையன் பள்ளன் நலவன் இல்லாட்டி ஹோட்டலோ ஹாஸ்பிட்டலோ ஹோட்ஸோ எதுவுமே இல்லை. என்ன வெள்ளாளன் வெள்ளாளன் என்று பெருசா கதைச்சு கொண்டிருக்கிறாரு. பறையன் பள்ளன் நலவன் இல்லாட்டி வாழ்க்கையே இல்லை வெள்ளாளனுக்கு. அன்றைக்கு நடந்த சம்பவத்துல இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த ஹோட்டல்ல இருக்கிற பெரும்பாலானவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் வந்து இந்த கேள்விகளை கேட்க போய்க்குள்ள அதற்கு பிறகு போலீசார் விசாரித்த போதும் இந்த ஹோட்டல்ல இருந்தவர்கள் போலீசாருக்கு எப்படியான வாக்குமூலங்களை கொடுத்திருக்கிறார்? ஒரே ஒரு போய் தான் அங்க நைட் வேலை செய்வார். அந்த போய் இப்படி பிரச்சனைக்கு ஃபேமிலி பிரச்சனை, குடும்ப பிரச்சனைன்றதுக்காண்டி வெளியில தான் நின்று, அது என்னுடைய மகளை அந்த போய் அந்த தம்பி தான் தூக்கி வச்சு கொண்டுண்டவர் என்னுடைய மகளை. அவர் தெரியல, குடும்ப பிரச்சனை தானே, அவங்களுக்கு தெரியும் எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள். இவர்கிட்ட 7 வருடமாக அந்த தம்பி வேலை செய்யறான், அவனுக்கு தெரியும் என்ன பிரச்சனை போய்கொண்டிருக்குன்னு சொல்லி. அவன் வேறையில, கிட்டவும் வேறையில, வெளியில தான் நின்றவன். என்னுடைய மகளை அவன் தான் தூக்கி வச்சிருந்தது. கடைசியாக உங்களுடைய மறுகேள்வி, நீங்கள் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்த பெண்ணாகவும் இருந்தபடியால் நீங்கள் மிக மோசமான அநீதிகளுக்கு உள்ளாகி இருக்கிறீர்கள். தர்ஷினி ஜெயேந்திரன் ஒரு ஒடுக்குகின்ற சமூகத்தை சேர்ந்த அல்லது ஒரு வெள்ளாள பெண்ணாக இருந்திருந்தார், இந்த நிலைமை உங்களுக்கு இருந்திருக்குமென்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த ஜெயேந்திரனிடம் இருந்து வந்த அநீதிகளோ அல்லது இந்த சமூகம் தந்த அநீதிகளோ அல்லது இந்த ஊடகங்கள் தார அநீதிகளோ உங்களுக்கு நடந்திருக்குமென்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வந்திருக்காது. என்னென்று சொன்னா ஜெயேந்திரன் வெள்ளாள சாதி, ஊடகங்கள் வெள்ளாள சாதி. அப்ப என்ன, அப்படி நான் வெள்ளாள சாதியா இருந்தா என்ன கேவலப்படுத்தினால் அது அவங்கள கேவலப்படுத்துற மாதிரி, அவங்களோட வீட்டுக்குள்ள நடந்த மாதிரி. அதால அவங்க மூடி மறைக்க பார்ப்பாங்களே தவிர அதை வெளியில கொண்டு வர மாட்டாங்க. தங்கட பல்ல குத்தி மெட்டவங்களுக்கு கொடுக்குற மாதிரி போயிடும். அப்ப இந்த விஷயம் வந்து நீங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண் என்ற ஒரு சின்ன விஷயத்த பெருசா ஊதி பெருப்பிச்சு தர்சி விபச்சார குடும்பம், சகோதரி விபச்சார குடும்பம், மச்சான் விபச்சார குடும்பம், மச்சாண்ட கள்ள காதலி, தங்கட வெள்ளாளலா இருந்தால் அது வந்து என்னுடைய மச்சான், என்னுடைய இது அப்படி நடக்கலன்னு பெருசா ஹெட்லைன்ல போடுவாங்க உடனே பேப்பர்ல. இது வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயம் வேண்டா, அக்காவின் கணவருடன் தரிசி கள்ள தொடர்பு என்று சொல்லி பெருசா எவ்வளவு தூரம் பெருசாக்கணுமோ அவ்வளவு தூரம் ஊதி பெருசாக்கி போடுவாங்க. ஏன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயம் தானே, வெள்ளாளன் என்று சொன்னா போட்டிருக்க மாட்டாங்க, கதைக்க மாட்டாங்க. தாங்களும் அதே சாதி. நன்றி தர்ஷினி, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியமைக்கு
மேலும் உங்களுடைய தற்துணிவையும் பாராட்டிக் கொண்டு இந்த நேர்காணலை முடிக்கலாம் நினைக்கிறேன். நன்றி.